தமிழ்நாட்டுல முதல்ல என்னோட குரலும் என்னோட குருநாதர் கே குணசேகரன் அவரோட குரலையும் பதிவு செஞ்சது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம். இந்த பாடல் விட்டு ஒன்று சொல்லு. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேணும் ஐயாக்கா. அப்புறம் பெண் வரதட்சணைன்னு சொல்லிட்டு மாமியார் கொடுமைப்படுத்துவா, ஏண்டி நகை போட்டுக்கிட்டு வரல அப்படி இப்படின்னு கேட்டு கொடுமைப்படுத்துவாங்கல்ல, அதுக்கு ஒரு பாட்டு. கல்யாணம் முடிச்சு வச்ச அம்மா நான் கண்கலங்கி திரும்புறனே அம்மா அம்மா. கல்யாணமே 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் பாட்டு. காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமா, தெருவெங்கும் மாப்பிள்ளை ஊர்கோலமா, மறிக்கோள் இந்த அன்புல கொண்டம்மா பாட்டு எங்க நான் பாடினாலும் ரசிக்கிறாங்க. யாராவது 2 தாய்மார்கள் கண்ணீர் விடாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான வரிகள் அதுலாம். இது அழியக்கூடாது. இந்த பாரம்பரியம் நாட்டுப்புற இசை மண் தோன்றி வந்த கலை இது. அம்மா பாவாட சட்டை கிழிஞ்சு போச்சுதே, என்ன பள்ளி கூட புள்ள எல்லாம் கேலி பேசுதே. இசைக்கருவிகளுக்கு தோல் போட்டு, தோல்னாக்கா அந்த மாட்டு தோல், ஆட்டுத்தோல் இதுவரை போட்டு பயன்படுத்தி போன காலம் போய் ஃபைபரை யூஸ் பண்ணுறாங்க. ஃபைபர் எதுக்கு சொல்றேன்னாக்கா, அது மக்கணும் அப்படி என்ன ஆகுனாக்கா பவுடர் மாதிரி போறப்படும், கண்டிக்கையில் அதர்வுல வரும். அந்த மூச்சு அந்த பவுடர் மூக்கில் போய் வெகு கேன்சல் ஆயிடும். 45 வயசு இதை மறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு நாம மறைஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம சேனல்ல சொல்றதுனால ஓரளவுக்கு பார்ப்பாங்க. நேரடியா சொன்னா என்ன சொல்றாங்க? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. உங்கள மாதிரி ஒரு சில கலைஞர்கள்னால தான் நாட்டுப்புற இது இன்னும் அழியாம இருக்கு. ஆக்சுவலி கண்டிப்பா. ஏன்னா இப்போ நிறைய வெஸ்டர்ன் மியூசிக் என்னென்னமோ வந்துருச்சு, இன்னும் ஒரு சில பேர் தான் இதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் அதை நினைச்சு வருத்தப்பட்டிருந்தோம்? இல்ல உண்டு. ஏன்னா இப்ப பழைய நம்ம முன்னோர்கள் கிராமிய பாடகர் கொல்லங்குடி கருப்பை அம்மாலாம் எழுத படிக்கவே தெரியாது. அவங்க என்ன, இப்போ நம்ம ஏதாவது அறிகுறை சொன்னோம்னா, அறிகுறைன்றது இல்லை, இது அழியக்கூடாது. இந்த பாரம்பரியம் நாட்டுப்புற இசை மண் தோன்றி வந்த கலை இது. நம்ம அதை இப்போ எழுதி நிறைய எழுதி பாட்டு சினிமா மெத்தடில் பண்ணுறாங்க. ஆமாம், பண்ணுங்க, தப்பு இல்லை. நல்ல வரிகள் போட்டு நல்ல டியூன் போட்டு அதை பண்ணி மக்களுக்கு நல்லா புரிகிறது மாதிரி போட்டால் அது தப்பு கிடையாது. அது பண்றாங்க. அது என்னன்னா பாரம்பரியமான அந்த நாட்டுப்புற கலையில இசைக்கருவியா இருக்கட்டும், இல்லை பாடலா இருக்கட்டும், அதோட நடனமா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து எல்லாமே மாற்றம் ஏற்பட்டுருக்கு. என்னன்னா இசைக்கருவிகளுக்கு தோல் போட்டு, அந்த தோல்னாக்கா அந்த மாட்டுத்தோல், அந்த ஆட்டுத்தோல் இதுவரை போட்டு பயன்படுத்தி போன காலம் போய் இப்போ குறுகிய காலத்துல இப்போ கம்ப்யூட்டர் வந்தது மாதிரி இந்த கலைஞர்களும் அந்த ஃபைபரை யூஸ் பண்றாங்க. அது எவ்வளவு மோசமான இதுங்களா? அந்த ஃபைபர் டேப் இருக்குல, பேப்பர் போட்டு வாசிக்கறாங்க. அந்த ஃபைபர் எதுக்கு சொல்றேனாக்கா, அது குறிப்பிட்ட காலம் வரையும் அப்படியே இருக்கும். அதை அடிச்சு வாசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுல பவுடர் மாதிரி ஒன்று கிளம்பும். அது நமக்கு ரொம்ப அந்த ஃபைபர்ல பவுடர் மாதிரி பூத்து போய் நல்லா அது மக்கி போயிரும்ல. அது மக்கணும்னு அப்படி என்ன ஆகுனாக்கா பவுடர் மாதிரி போறப்படும், அடிக்கையில் அதர்வுல வரும். அந்த அதர்வு வேகத்துல இவங்க மூச்சு விட்டு இழுக்கிறாங்க பாருங்க, அடிக்கையில வேகப்பட்டு மூச்சு விட்டு தான் அடிக்கணும். அந்த மூச்சு இழுக்கிறாங்கல்ல, அந்த பவுடர் மூக்குல போய் வெகு பேருக்கு கேன்சல் ஆயிருக்கு. கேன்சர் வந்துரும். அது வர்றதுக்கு வாய்ப்பு. அதுதான் மெயின். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த கலைஞர்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க. அப்ப நம்ம ஒரிஜினலை விட்டுட்டு டூப்ளிகேட் தயார் பண்றதுனால எவ்வளவு ப்ராப்ளம் வருது இந்த கலைஞர்களுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ பாரம்பரியமா பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த தோல்ல இருக்கிற நாதமும், இந்த பைபரில் இருக்கிற நாதமும் கோளாறு. அந்த பைபரும் அதுவும் மனிதனுக்கும் கோளாறு. அந்த தோலில் என்ன விஷயம் இருக்குனாக்கா, வேர்வையை உரியும். அந்த தோல் இந்த கையில் உள்ள வேர்வையை உரியும். அப்போ நல்லது அது. இந்த வேர்வை உரியறதுனால அந்த வேர்வை உரியதெல்லாம் காலம் மாறி போய் பவுடர் கலப்பி மூக்கில் சுயாச்சு அவங்க உடம்பு பூரா நோயை ஏற்படுத்திக்கிட்டு கலைஞர்கள் எல்லா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்க கலைஞர்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. வருத்தமாக தான் சொல்கிறேன். அதை கலைஞர்கள் நல்ல தெளிவாக போகிற பாதையை மாற்றி விட்டதுக்கு பல வழி. கலைஞர் பெருக்க கலைஞர் நிறைய வர
குறைஞ்சிடும். பாதிப்பு ஏற்படுது. கலைஞர் சீக்கிரம் இவங்க வந்து பண்ற தப்புகளால 45 கலை வயசுல இறந்து போறாங்க. வந்து நிறைய குறையுது. 40 வயசுல இறந்து போறாங்க. 38 வயசு 29 வயசுல எதுனே தெரியாது. சாகுறாங்க. எதனால ஆனா இறந்தாங்க? எதுவும் தெரியாது. ஆனா இதெல்லாம் ஒரு பாவமே காரணம். தெரியல. இதெல்லாம் ஒரு காரணம். மத்த பழக்கங்கள் ம். பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜாலியா இருக்கணுங்கிறது, ஏதாச்சும் சாப்பிடுறது, எதை வேணாலும் சாப்பிடுறது, ம். அது வந்து நல்லது கிடையாதுல்ல. எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கலைஞர்கள் நிறைய பேர் நலிந்து போறாங்க. ம். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊண்டுகோலா இருக்கணும். நாமெல்லாம் அந்த வார்த்தையில சொல்லக்கூடிய தகுதி இருக்கு. புரியுது. நாங்க சொல்லணும். இப்ப சொன்னா அது நல்ல விழிப்புணர்வு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பா. நான் நினைக்கிறேன். நானு கண்டிப்பா. அதுக்கு மேல அவங்களோட விருப்பம். நம்ம குற்றமா அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க. இல்ல இப்ப அவங்க நீங்க நல்லா நல்லா இருக்கணும். கேட்டீங்க. ஆமா. இந்த கலை வந்து இவ்வளோ நாள் இதே மாதிரி அழியாம மாறாம இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆமா. அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே கலைஞர்களுக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க எங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டாலும் தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இப்படித்தான் இருக்கணும். இருந்தாதான் இந்த கலை இந்த கலையில இருந்து இந்த தொழிலை வந்து நம்ம கரெக்டா பண்ண முடியும். ம். அழியாம இதை மறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு நாம மறைஞ்சிடக்கூடாது. கலை Correct ஆ மறையாம சொன்னீங்க. இருக்கிற மறைகிறதுக்கு நம்ம நம்ம மறைஞ்சிடக்கூடாது. மறைஞ்சிடக்கூடாது. நம்ம ஒழுங்கா நம்ம கரெக்டா இருந்தோம்னா, நம்ம ஹெல்த்தியா இருந்தா தான் அந்த தொழிலை நம்ம வந்து அந்த கலையை வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போக முடியும். ம். கொண்டு போய் அவங்களுக்கு காட்ட முடியும். மக்கள் இந்த கலை வந்து அழிஞ்சு போச்சுன்னா மக்களுக்கு எப்படி நம்ம காட்ட முடியும்? அப்புறம் எப்படி நம்ம மக்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க? பாப்போம். இப்ப நம்ம சேனல்ல சொல்றதுனால ஓரளவுக்கு பாப்பாங்க. ஆமா. நேரடியா சொன்னா என்ன சொல்றாங்க? பார்க்கட்டும், ஆனா இவர் கேட்கட்டும். பெரிய சாதிச்சிட்டாராம், இவர் சொல்றாராம். எப்படி புரியுது. பாருங்க, யாருமே ஒரு கலைஞர் அட்வைஸ் சொல்லுங்க. ஏத்துக்க Advice மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. ம். அப்ப இந்த சேனல்ல சொன்னா ஆமா. ஓரளவு கேட்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட எனக்கு இருக்கலாம் நம்பிக்கை. அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த கலைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த கலைஞர் நல்லா வரணும். அதுக்காக தான் சொல்றேன். என்ன மாதிரியே எல்லா கலைஞர்களும் வரணும் அப்படிங்கறது நம்ம ஆசைப்படுறோம். ம். அதனாலதான் இந்த சினிமாவில் வந்து இத்தனை கலைஞர்களை நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு, ஆமா. நான் யாராச்சும் கேட்டாங்கன்னா ஐயா அந்த இவங்களை கொஞ்சம் பயன்படுத்துங்க, பாவம் இது சின்ன கலைஞர்கள் கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்கி விடுங்க அப்படிங்கிற விஷயத்துல நாங்க எப்பவுமே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு ஆர்வம். என்ன காரணம்னு கேட்டாக்க நாங்க வளர்ந்த இடம். ஆமா. அந்த பொதுவோட அந்த வளர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு பொதுவான விஷயம் வராது, இண்டிவிஜுவலான விஷயம் வந்திருக்கும். நாங்கள் வளர்ந்தது வந்து நம்ம அந்த சிவப்பு கொடியோட வளர்ந்ததுனால எங்களுக்கு அதோட அங்கீகாரம் தெரியும் எங்களுக்கு. மற்ற கலைஞர்கள் வாழணும், நம்மள மாதிரி இருக்கணும், இந்த கலைஞர்களுக்கு பெரிய பேர் காலம் பூரா கிடைக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறோம். இது அழிஞ்சு போகக்கூடாது, இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு இது வாழணும் அப்படின்னு இந்த கலைகள் வாழணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். அது நிறைவேறணும், உங்க மூலமா நிறைவேறணும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. ஆனா இப்ப மாடல்ன்ற பேர்ல எல்லா பெண்களுக்குமே சொல்றேன், நாட்டுப்புற பாட்டு பாடுற பெண்களுக்குமே சொல்றேன், மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பாடுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க. வெளியில நம்ம எங்கேயாவது பயணம் போகும்போது, இப்போ நான் கூட தான் பயணம் போகும்போது எனி டைமே புடவையிலே இருக்கிறோமே, காரில் போகையில் ஒரு சுடிதார் போட்டுக்குவோம். இப்போ வெளியில எல்லாம் போனோன்னா கொஞ்சம் சுடிதார் அந்த மாதிரி தான் போடுவேன். அது மாதிரி பண்ணலாம். ஸ்டேஜில் நம்ம நாட்டுப்புற பாட்டு, நாட்டுப்புற கிராமிய நிகழ்ச்சி அப்படின்னா அழகாக புடவை கட்டி, பட்டு புடவை கட்டி, ஒரு சில பேர் கட்டுறாங்க, அதுக்கு சார்ந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணி பாடினாதான் அந்த மக்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓ, நாட்டுப்புற பாட்டு. இப்போ பாருங்கள், நான் அந்த எந்த ஷோக்கு போனாலும், எந்த வெளிநாடு போனாலும் இந்த புடவையை மாற்ற மாட்டேன். நான் புடவை தான். அதுக்காக ஃபாரின் ப்ரோக்ராம் போயிருக்கேன், நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பாடியிருக்கேன் அப்படின்றது கிடையாது. நம்ம கலாச்சாரம் வேறு, அங்கே உள்ள கலாச்சாரம் வேறு. ஆனால் அங்கே கலாச்சாரம் வேறையாக இருந்தாலும் நம்மளை பார்க்குறாங்கல்ல, ரசிக்கிறாங்கல்ல, நம்மளோட ட்ரெஸ்ஸை ரசிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அமெரிக்கா போயிருந்தோம். அமெரிக்கா போனோன்னே நான் சரி வெளிநாட்டுக்கு போகிறோம், 2003 வெளிநாட்டுக்கு போகிறோம், சுடிதாரு, இவர் கோட் சூட்டு போட்டு போகிறோம். போயிட்டு ஏர்போர்ட்டில் போய் இறங்குறோம், ரிசீவ் பண்ண வந்து நிற்கிறாங்க. எங்கே சின்ன பொண்ணு எங்கன்னு கேட்டாங்க. நான் தான் சார் அப்படின்னு. அழகாக பட்டுப்புடையில் வந்து இறங்குவீங்கன்னு பார்த்தா இந்த சுடிதாரில் வந்து இறங்குறீங்க. அப்போ அவங்க அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை எப்படி அவங்க விரும்புகிறாங்க பாருங்க, ரசிக்கிறாங்க அந்த புடவைய. அப்போதான் யோசிச்சேன், இனிமே எந்த ஊர் போனாலும் சுடிதார் போட்டுட்டு போகவே கூடாது, எங்கே போனாலும் புடவையோட தான் போகிறது. ஏர்போர்ட் ரூமுக்கு போகிற வரைக்கும் புடவை தான், அதுக்கப்புறம் அங்கிட்டு ஏதாவது நம்ம சுடிதார் ஏதாவது பார்த்துக்கலாம். அப்படி தான் நம்ம. அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன், நான் தான் நாட்டுப்புற கலையை வந்து கட்டி காக்குறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் 10 கை சேர்ந்து தட்டினா தான் ஓசை நல்லா கேட்கும். ஒரு கை தட்டினா டொப்பு டொப்புன்னு தான் கேட்கும். 10 பேர் தட்டுங்க, அப்படியே ஜோராக அப்படியே அந்த ஒரு
என்ன சொல்றீங்க அப்படியே ஜக 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 ஜகன்னு கேட்கும். அதுதான் ஒரு பெரிய அவார்டு மாதிரி அவார்டு மாதிரி அந்த கைத்தட்டுறது தான் வந்து அவார்டு மாதிரி. ஒரு மேடையில் நின்று நம்ம பாடுறோம், உயிர் கொடுத்து பாடிட்டு இருக்கோம், முடிச்ச உடனேயே ஒரு 10 பேர்னாலும் கை தட்டினா தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். யாருமே கை தட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், சே என்னடா அப்படி கை தட்டாமல் இருக்காங்களே, ஒரு மாதிரி நம்மளுக்கு மைண்டு வேற மாதிரி போயிடும். அந்த மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை விடக்கூடாது. அதுக்காக உங்களை சுடிதாரே போடாதீங்க அப்படின்னு சொல்லி மேடையில் அழகாக புடவை கட்டி பட்டு புடவை கட்டி அதுக்கான ஒரு மேக்கப்லாம் பண்ணி நல்லா பண்ணுங்க. மக்களை வந்து நல்லா ரசிக்க வைக்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இது சொல்கிறதுனால நாங்கள் புத்தி சொல்கிற அளவுக்கு பெரிய மகானும் இல்லை, ரொம்ப நிறையா நாங்கள் சாதிக்கவும் இல்லை. இன்னும் நான் சாதிக்கலை, இன்னும் நான் சாதிக்கவே இல்லை, போயிட்டு தான் இருக்கேன். கடவுள் என்னைக்கு நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக கொடுத்தா போதும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். அதை வந்து ஈஸியாக அவங்க எடுத்துக்கிட்டு நல்லதாக நினச்சி எடுத்துக்கிட்டு இந்த நாட்டுப்புற கலையை அழியாமல் பார்த்துக்கிட்டா போதும். எங்களுக்கு அப்புறம் அவங்க தானே பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. கொல்லங்குடி கருப்பை அம்மா இருந்தாங்க, குணசேகரன் ஐயா இருந்தார், குணசேகரன் என்னோட ஆசான் குணசேகரன். நாட்டுப்புற கலையை கம்யூனிஸ்ட் கட்சியில் பறையாட்டத்தை வந்து மேடையில் ஆட வச்சதே இல்லை யாருமே. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட வச்சாங்க. அந்த தப்பாட்ட கலைஞர்களை, பறையாட்ட கலைஞர்களை மேடையில் ஆட வச்சது கலையிலக்கிய பெருமன்றம் தான். தமிழ்நாட்டில் முதல்ல என்னோட குரலும் என்னோட குருநாதர் கே குணசேகரன் அவரோட குரலையும் பதிவு செஞ்சது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம். அம்மா பாவாட சட்டை கிழிஞ்சு போச்சுதே, என்ன பள்ளி கூட புள்ள எல்லாம் கேலி பேசுதே. ஒரு அம்மாவும் மகளும், அம்மா வந்து மகள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி செருப்பு போட்டு வாரா, ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டு வாரா, சினிமா காதரி மாதிரி போட்டுக்கிட்டு வரா, எனக்கும் அது மாதிரி வேணுமான்னு கேட்குறா. அவங்க வசதியானவங்க அது மாதிரி போட்டு வராங்க. அம்மா நம்மளுக்கு உங்கள் அப்பா இல்லை, நான் தான் வீட்டு வேலை செஞ்சு உன்னை காப்பாற்றுறேன், நம்மளுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு தாய் மகளும் பேசிக்கிட்டதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பாட்டாக எழுதி அதை ஒரு பாடலாக தொகுத்து என்னையும் என்னோட ஆசானையும் பாட வச்சாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர். அதுதான் அந்த பாட்டு 10 பாடல் முயற்சி எடுக்க வேணும். அப்போ வந்து அந்த அரசியல் சம்பந்தமா அப்போ வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உண்டியல் ஏந்திக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இதுவாகவே இருப்பாங்க. அப்பா போட்ட பாட்டு, முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா, மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேணும் ஐயாக்கா. அப்போனா ஒரு 92, 93, 94 3 அந்த மாதிரி. அப்புறம் பெண் வரதட்சணைன்னு சொல்லிட்டு மாமியார் கொடுமைப்படுத்துவா, ஏண்டி நகை போட்டுக்கிட்டு வரல அப்படி இப்படின்னு கேட்டு கொடுமைப்படுத்துவாங்கல்ல, அதுக்கு ஒரு பாட்டு. பூ முடிச்சு பொட்டும் வச்சு பொன்னகையும் போட்டு வச்சு தொண்டை கட்டியிருக்கு. கல்யாணம் முடிச்சு வச்ச அம்மா நான் கண்கலங்கி திரும்புறனே அம்மா அம்மா, சீதனமா நீ எனக்கு 100 வகை தந்தாலுமே பேராசை பிடிச்ச கூட்டம் அம்மா, என்ன பிச்சு பிடுங்கி எறிகிறாங்க அம்மா அம்மா. இந்த பாடுறேன்னா மேடையில் நம்ம கீழே இருக்கிற தோழர்கள்லாம் மகளிர் இது குழு தலைவிகள்லாம் தோழர்கள்லாம் லேடிஸு எல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு அழுவாங்க. அந்த வரிகள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு பெண் படுற கஷ்டத்தை அப்படியே பாடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பெண்கள் எவ்வளவுதான் நம்ம அப்போ படிச்சிருந்தாலும் பெண்களுக்கு அந்த படிப்புக்கான வேலையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையே இல்லாமல் அப்படி இருந்தாங்க. கல்யாணமே 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் பாட்டு, மனத்து சந்திரன் மன்மதன் இந்திரன் வாழ்கின்ற பூமியடா, நாம் பிறந்து வளர்ந்த தேசமடா, அன்னதானத்தில் தருமத்தில் சாஸ்திர வேதத்தில் சங்கம பூமியடா, சோத்து சட்டிதான் காளியடா. காஞ்சி காமாட்சிக்கும் சுருக்கமாக பாடி முடிக்கிறேன். காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமா, தெருவெங்கும் ஆப்பிள்ளை ஊர்கோலமா, நம்ம எதிர்த்து வீட்டு பொண்ணு வயசாகி நாளாச்சு எப்பத்தான் கல்யாணமா, அவள் கண்ணீர் என்றைக்கும் நீர் கோலமா. அப்போ அந்த மாதிரி தோழர்கள் எழுதுவாங்க, கவிஞர்கள் அப்படி எழுதி
பாடல் அப்படி அந்த மாதிரி வெளியிட்ட ஆல்பம் ஒளிநாடாதான் கேசட்டு தான் தன்னானே அப்படின்றது. அதில் நான் இத்தனை பாட்டும் பாடியிருப்பேன். அப்புறம் முயற்சி எடுக்கணும். அது பாடியாச்சு. அப்புறம் இந்த பூ முடிச்சு பொட்டு வச்சு பாவாடை அந்த மாதிரி லைஃப் லைஃப் ரிலேட்டடாக அந்த மாதிரி பாடியிருக்கேன். இது எல்லாமே ஃபாதருக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஆல்பம், அதுலேயும் பாடியிருக்கேன். அதுவும் நான் முதல் பாடினது. அந்த மாதிரியான மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் ரசிக்கக்கூடிய, இன்னைக்கு பார்த்துக்கங்க மறிக்கொழுந்து, இந்த அன்புள்ள கொண்டாம்மா பாட்டு எங்கே நான் பாடினாலும் இன்னுமே 2 பேர் ரசிக்கிறாங்க. யாராவது 2 தாய்மார்கள் கண்ணீர் விடாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான வரிகள் அதெல்லாம். அந்த மாதிரி நல்ல வரிகளை எழுதி நல்லா பாடுங்க. இந்த கலை, நம்ம கலை அழியாமல் இருக்கணும்னா இதை தான் பண்ணணும். எங்களுக்கு அப்புறம் இப்போ கொல்லங்குடி கருப்பாயம்மா இருந்தாங்க, பரவமுனியம் அம்மாவுக்கு அப்புறம் என்னோட ஆசானுக்கு அப்புறம் நம்ம ஓரளவு இந்த அளவுக்கு கோட்டச்சாமி, இவங்களுக்கு அப்புறம் என்னோட முதல் ஆசான் கோட்டச்சாமி தான். அதுக்கப்புறம் என்னை உலகத்துக்கு தெரிய வச்சது குணசேகரன் ஆசான். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.